தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 25-26. மெத்துசலா 187 வயதான போது 187 வயதான பொழுது லாமேக்கை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்தையும் குமாரர்களையும் பெற்றான். இவன் 969 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தவன். உலகத்தில் பிறந்த மனிதர்களிலே மிக நீண்ட வருடம் வாழ்ந்தவன் இந்த மெத்துசலா தான். இவனுடைய மிக நீண்ட இந்த ஆயுசை வருஷங்களை பார்த்தால் சுருக்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் பிறந்தான், வாழ்ந்தான், மரித்தான். இத்தனை நீண்ட வருஷத்தில் விசேஷமாய் குறிப்பிட்டு சொல்லும்படி ஒன்றுமில்லை. இவன் தகப்பன் ஏனோக்கு 365 வருஷம்தான் வாழ்ந்தான். அந்த குறுகிய வருஷத்துல அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான், தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான், தேவனை விசுவாசித்தான் என்று எத்தனை நல்ல சாட்சியை நம்ம கேட்கிறோம். ஆனால் இந்த மெத்துசலா வாழ்க்கையில் அப்படி ஒன்றுமே காண முடியாது. இந்த நாட்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கிறார்கள். பிறந்தான், வாழ்ந்தான், மரித்தான். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். இந்த சத்தியத்தை கேட்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீ எத்தனை வயசு இருக்கலாம், ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை போல சாட்சி பெறப்போகிறோம்? ஏனோக்கை போலவா, அல்லது பிறந்தான், வாழ்ந்தான், செத்தான் என்று சொல்லப்பட்ட உலகத்தாரை போல சாதாரணமாக வாழ்ந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒன்றுமில்லாமல் மரித்து போனான் என்று மெத்துசலா அப்படி வாழ போறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பார்க்குற தேவ பிள்ளைகள், நம்ம ஆயுசு நாட்களில் நம்ம ஆண்டருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், ஆக எப்படி வாழ்ந்திருக்கிறோம், குறிப்பிட்டு சொல்லும்படி என்ன இருக்கிறது, நம்ம சாட்சி எப்படி கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அருமையான கத்திரி பிள்ளைகளே, நமது ஜீவியம் என்ன, நம்ம எப்படி இருக்கிறோம் நிதானித்து பார்த்து பரிசுத்தப்படுத்திக்கணும், தேவனோடு நடக்கணும், வருகைக்கு ஆயத்தமாகணும். இப்படி ஆயத்தமா இருங்க. எந்த வியாதியும் நம்மை பாதிக்காது, ஒரு நாளும் நம்மை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டா. பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க. கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.